guys, welcome back our channel Rider Mission. நான் தான் உங்க கணேஷ் பேசுறேன். நிறைய பேர் வந்து passenger vehicle வந்து போட சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தீங்க. சோ அதுக்கோசரம் தான் இன்னைக்கு வந்து ஒரு passenger vehicle. சோ இது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ, சரிங்களா? சோ இந்த எலக்ட்ரிக் ஆட்டோல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்திருக்காங்க, சோ இதோட பிரைஸ் என்ன, இதோட ரேஞ்ச் என்ன, இதோட பேட்டரி கெபாசிட்டி என்ன, சோ எல்லாமே இந்த வீடியோல கிளியரா வந்து சொல்ல போறோங்க. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் A to Z வந்து உங்களுக்கு கிளியரா புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழ ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒண்ணே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க गाइस, இந்த வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் மக்களே, நான் அப்காட்லேருந்து பேசுகிறேன். ஸோ அப்காட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நிறைய பேர் நீங்கள் பழைய வீடியோ பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டது என்னென்னா பேசஞ்சர் ஆட்டோ இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. உங்களுக்காக தான் பாருங்கள், நம்ம அப்காட்டில் ஒரு பேசஞ்சர் ஆட்டோ இருக்குது. இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் EV ஆட்டோ தான். ஸோ இந்த ஆட்டோவும் ஒரு பிராண்ட் நியூ ஆட்டோ, நம்ம பிராண்ட் நியூ மாடல்டு ஆட்டோ. ஸோ இந்த ஆட்டோவில் பாருங்களேன், ஃப்ரண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல ஒரு கேர்வியான ஒரு விண்ட்ஷீல்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஏன் இந்த விண்ட்ஷீல்டு நம்ம இவ்வளோ கேர்வியாக கொடுத்துருக்குறோம்? டிரைவர் உள்ளேருந்து ஓட்டும் போது ஒரு பெரிய விசிபிலிட்டி ரேஞ்ச் வேணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இல்லை ஒரு நல்ல ஒரு கேர்வியான விண்ட்ஷீல்டு கொடுக்குறோம். அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய மக்கார் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த மக்கார் நம்ம பெருசாக ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருக்குறோம். ஏன்னா மழை காலத்தில் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பாடி ஃபுல்லாகவே வந்து சேர் ஆகும், அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு நல்ல பெரிய ஃப்ரண்ட் மக்கார் நம்ம இதில் கொடுத்துருக்குறோம். ஓகே, அதே மாதிரி இந்த வீல் பாருங்களேன், நல்ல ஒரு பெரிய சைஸ் வீல். அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் நம்ம ட்ரம் பிரேக் கொடுத்துருக்குறோம். ஸோ ட்ரம் பிரேக் வித் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் நம்ம கொடுத்துருக்குறோம். அதனால் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் ஹார்டாக எந்த பள்ளத்தில் நீங்கள் இறக்கி ஏற்றுனாலும் அந்த ஸ்ட்ராங்கான இந்த ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வண்டிக்கும் பெருசாக டேமேஜ் வராது, ஓட்டுற டிரைவருக்குமே எந்த ஒரு பெரிய சங்கடமும் இருக்காது. நீங்கள் நார்மலாகவே சாதாரண ஆட்டோவில் நீங்கள் ஒரு பள்ளத்தில் இறக்கி ஏற்றுறீங்கன்னா மெயினாக இருக்க ஒரு பெரிய பிரச்சனை இடுப்பு வலி வர்றது தான். ஆனால் இதில் பாருங்களேன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் உங்களுக்கு இந்த வண்டி ஓட்டும் போது பேக் பெயின் வரவே வராதுங்க. நீங்கள் ஜென்ரலாக பழைய ஆட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க டாப் ஷீட்டு ரொம்ப ஃப்ளாட்டாக தின்னாக தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த பிராண்ட் நியூ சாரதி ஆட்டோவில் பாருங்களேன், மேலே எவ்வளோ ஒரு மாதிரி ஒரு பம்பி டெக்ஸ்சர் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? ஏன் நம்ம இந்த பம்பி டெக்ஸ்சர் கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு மேலேருந்து ஏதாவது பொருள் நீங்கள் போகும்போது கீழே விழுந்துச்சுன்னா, ஒரு மரக்கிளையோ இல்லை ஒரு கல்லோ இல்லை ஏதோ ஒரு பொருளோ மேலே விழுந்ததுனாக்கா அது ஆட்டோக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது, உள்ள உட்காந்து போகிறவங்களுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் என் மேலே நம்ம இந்த மாதிரி ஒரு பம்பி குஷனி ஸ்டப்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் அப்படியே வாங்கலை, இங்கே ஜெனரல் ஆட்டோஸில் இருக்கிறத விட இந்த திக்னஸை பாருங்கள், எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். இது நீங்கள் எந்த ஆட்டோலையும் இவ்வளோ திக்னஸான ஒரு டாப் நீங்கள் பார்க்க முடியாது. இந்த டாப் நம்ம ஏன் அவ்வளோ இதுவாக கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, அஸ் யூஷுவல் சேஃப்டிக்காகவும் நீங்கள் வெயிலில் நீங்கள் போகும்போது கூட ஹீட் வந்து அவ்வளோ உள்ள உங்களுக்கு இறங்காது. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி திக்கான ஒரு மெட்டீரியலை நம்ம கொடுத்துருக்கோம். இதனால் ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஒரு டே ஃபுல்லாக ஓட்டினாலும் அவ்வளோ பெருசாக அந்த சூடு உள்ளே தெரியாது. இந்த வண்டியோடைய டிரைவர் சீட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக நீங்கள் ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் தான் வந்து டிரைவர் சீட் இருக்கும். ஸோ அதுலேயும் என்ன பண்ணுவாங்க, லோட் அடிக்கிறன்ற பேரில் அதுலேயும் அவங்க சைடாக உட்காந்துக்கிட்டு இந்த பக்கம் ஒருத்தரை சைடாக உட்கார வச்சுட்டு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த வண்டியில் பாருங்களேன், இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் தெரியல, நல்லா எவ்வளோ பெரிய ஷீட்டு நம்ம சிட்டிங் ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு மீடியம் சைஸ் டிரைவராக இருந்தால் அவர் இங்கே உட்காந்தா கூட அந்த பக்கமும் ஒருத்தர் உட்கார முடியும், இந்த பக்கமும் ஒருத்தரால் உட்கார முடியும். நான் உங்களுக்கு இப்போ உட்காந்து நான் காட்டுறேன். இப்போ நான் இங்கே நடுவில் தான் உட்காந்துருக்கேன். இங்கே பாருங்களேன், இங்கே எவ்வளோ பெரிய இடம் இருக்குது. ஒரு சில இந்த பக்கம் திரும்பி உட்காந்தா கூட கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். அதே இந்த பக்கம் இருக்கிற மாதிரியே தான் இந்த பக்கமும் ஸ்பேஸ் இருக்குது, அங்கேயும் ஒருத்தர் உட்காந்துக்கலாம். ஸோ இங்கே அது உங்களுக்கு அதிகமாக தேவைப்படாது. இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி உங்களுக்கு யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு போகணுன்ற சுச்சுவேஷன் இருக்கும்போது அவங்களும் இப்போ உங்களுக்கு கூட வந்து பேசஞ்சரும் கூட கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகிற மாதிரி ஃபீச்சர்ஸ் நம்ம எல்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த இன்டீரியர்ஸில் ஜெனரல் ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் கிளச்சு கியர் சிஸ்டம் எல்லாமே வரும். இது எலக்ட்ரிக் ஆட்டோ, அதனால் உங்களுக்கு நிறைய சிரமமாக ஓட்டுற மாதிரி எதுவுமே இருக்காது. ஹசில் ஃப்ரீயாக நீங்கள் இந்த வண்டியை ஓட்டிட்டு போகலாம். ஸோ இந்த வண்டியில் உங்களுக்கு பிரேக்கிங் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம காலில் கொடுத்துருப்போம். உங்களுக்கு கியர் சிஸ்டம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனால் இதில் பாருங்கள், நம்ம ஹேண்ட் பிரேக்கும் கொடுத்துருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்ற பட்சத்தில் ஒரு பிரேக்குக்கு போகிறீங்க, இல்லை எங்கேயாவது ஒரு பள்ளமான இடத்துல இங்கே நிறுத்துறீங்க, அப்படியே தேவைப்படுதுன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஹேண்ட் பிரேக் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு ஆடியோ சிஸ்டம் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆடியோ சிஸ்டத்தில் நீங்கள் USB கனெக்ட் பண்ணி நீங்கள் பாட்டு கேட்கலாம்,
ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்கலாம். உங்களுக்கு எஃப்எம் கேட்கணும் அப்படின்னு நினச்சா கூட இங்கே தாராளமாக நீங்கள் கேட்டு போகலாம். ஒரு ஆட்டோ ஒரு 4 நாள் ஓட்டும் போது நீங்கள் பாட்டு கேட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டோ இல்லை எஃப்எம்ல பாட்டோ கேட்டு போகும்போது எவ்வளோ ரிலாக்ஸாக நீங்கள் போக முடியும். இல்லை இதெல்லாம் நீங்கள் ரிலாக்ஸாக உங்களால் போக முடியும். அதோட ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடுறதுனால டிரைவருக்கு ரொம்ப கிளியராக ஒரு என்ஜாய் பண்ணிவிட்டு அவர் போக முடியும். நம்ம இப்போ இந்த வண்டியோடைய டிஸ்பிளே பார்க்கலாம். இந்த வண்டியோட டிஸ்பிளேல முதல்ல உங்களுக்கு வர்றது இந்த சைடில் உங்களுக்கு வர்றது பேட்டரியோடைய கெப்பாசிட்டி, இது ஸ்பீடோமீட்டர் வரும். அடுத்து என்ன ரேஞ்ச் அப்படின்றது வரும். இந்த ஆட்டோவில் மோட்டரு பேட்டரி எந்த அளவுக்கு வோல்ட் கொடுக்குது, எவ்வளோ எக்ஸாக்ட் பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம சைடில் ஒரு சின்ன இண்டிகேட்டர் மாதிரி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 88% பேட்டரி பர்சன்டேஜ் காட்டியிருக்கோம். எத்தனை வோல்ட் கரண்ட் சப்ளை இருக்குது அப்படின்றது உங்களுக்கு இந்த சைடு இதில் உங்களுக்கு காட்டு. இதே உங்களுக்கு டிஜிட்டலில் வர்றதுனால ரொம்ப அக்யூரேட்டாக எத்தனை பர்சன்டேஜ் பேட்டரி இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப அக்யூரேட் எவ்வளவு வோல்ட் கரண்ட் வந்து உங்களுக்கு பேட்டரியிலேருந்து மோட்டருக்கு சப்ளை ஆகிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் இந்த சைடில் இருக்கிறத வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இது நம்ம இந்த சாரதி ஆட்டோக்காகவே ஸ்பெஷலாக ஒரு யூனிக் ஃபீச்சர்ஸ் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக பேசஞ்சர் உள்ளே ஏறும்போது சப்போர்ட்டுக்காக நம்ம இங்கே பாருங்கள் ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஏன் நம்ம இது கொடுத்துருக்கோம்னா ஒரு வயசானவங்க ஏறுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றதுக்காக தான். இப்போ இந்த ஹேண்ட் கிரிப்பை நீங்கள் பிடிச்சி அழகாக சௌரியமாக நீங்கள் உள்ளே உட்கார முடியும். நீங்கள் உள்ளே உட்காரும் போதும் பாருங்களேன், இங்கேயும் ஒரு 2 ஹேண்ட் கிரிப்போடு நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்களேன், ஃப்ரண்ட்டில் இந்த சைடில் உட்கார்றவங்க கூட நல்லா ஹேண்ட் கிரிப் பிடிச்சிக்கிட்டு கம்ஃபர்டபுளாக இதில் உட்கார முடியும். இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா 3 சீட்டர் வெஹிக்கிள் இது. நான் ஒருத்தர் இன்னும் 2 பேர் கூட இந்த சீட்டில் நீங்கள் உட்காரலாம். ஜென்ரலாக ஆட்டோவில் உட்காரவங்களுக்கு இருக்க ஒரு பெரிய பிரச்சனையே முட்டி இடிக்கும். உட்காரும் போதே முட்டி இடிக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் பாருங்க, நான் ஒரு மீடியம் சைஸ்டு ஆள். ஸோ மீடியம் சைஸ்டு ஆள் நான் பின்னாடி என்னால் உட்கார முடியுது. எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா? இது நீங்கள் லக்கேஜ் இப்போ ஊருக்கு போகிறவங்க மோஸ்ட்லி ஆட்டோ யூஸ் பண்ணுவாங்க. எங்கேயாவது போகிறவங்க ஆட்டோ யூஸ் பண்ணும்போது உங்கள் லக்கேஜை கூட நீங்கள் அழகாக ஃப்ரண்ட்டில் சேஃபாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ 3 பேரும் உட்காரலாம். உங்களுக்கு லக்கேஜாக வச்சு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நாங்கள் பெரிய ஸ்பேஸோடு கொடுத்துருப்போம். ஹைட்டும் பாருங்களேன், நல்ல ஒரு பெரிய ஹைட் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னுடைய தலை, இது ஒரு ரூஃப் பாருங்களேன், எவ்வளோ பெரிய ரூஃபாக இருக்குது. அப்போது அது என்ன சொல்லுது, என்னை விட இன்னும் டாலாக இருக்கிறவங்க கூட இந்த வண்டியில் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும் அப்படின்றதுக்காக தான். இந்த வண்டியில் இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரலாக ஆட்டோஸில் இந்த சைடில் கவர் ஆகி தான் வரும். ஆனால் இதில் பாருங்களேன், டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு விண்டோ மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னாக்கா பேசஞ்சர் கம்ஃபர்டபுளாக சாஞ்சபடியே அவர் வெளியில் பார்க்கலாம். அவருடைய ட்ராவலை வந்து அவர் நல்லா என்ஜாய் பண்ணி போகலாம். இன்கேஸ் அவருடைய ட்ராப் லொக்கேஷன் கூட அவர் சாஞ்சு உட்காந்தபடியே அவரால் கைட் பண்ண முடியும். ஸோ ஒரு சேஞ்சஸ்க்காக நம்ம இந்த ஒரு ஸ்டைலிஷான சைடு டிரான்ஸ்பரண்ட் விண்டோவோட நம்ம இது கொடுத்துருக்கோம். இந்த வண்டியில் 2 ஸ்டெப்னி வரும். ஒன்று வந்து ஃப்ரண்ட் டயருக்காகவும் இன்னொன்று வந்து பேக் டயருக்காகவும் நம்ம கொடுப்போம். ஃப்ரண்ட் டயருக்கான ஸ்டெப்னி உங்களுடைய பேசஞ்சர் சீட்டுக்கு பின்னாடியே வந்துடும். உங்களுக்கு பேக் டயருக்கான ஸ்டெப்னி நம்ம சும்மா மாட்டி கொடுக்கலைங்க. பாருங்க, ஒரு நல்ல ஸ்டைலிஷாக ஒரு கவரோட நம்ம சேர்த்து கொடுத்துருவோம். இல்லை இது நீங்கள் ஜென்ரலாக வந்து காரு ஜீப்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரிய காஸ்ட்லியான ஜீப்ஸ்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டைலில் அவங்க கொடுத்துருக்கதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் நம்ம இந்த ஆட்டோவில் நம்ம கொடுத்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு ஸ்ட்ராங்கான பம்பர் இருக்குது, தெரியுதுங்களா? இந்த பம்பரு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நீங்கள் இன்கேஸ் யாராவது வந்து இடிச்சா கூட பம்பர் டேமேஜ் ஆகுமே தவிர உங்கள் வண்டி பெருசாக டேமேஜே ஆகாது. அப்போ பம்பருக்கு மட்டும் நம்ம கார்டு மாதிரி கொடுக்கல. பின்னாடி பார்த்தீங்களா, இந்த பேக்கில் இருக்க இந்த லைட்ஸுக்கும் பாருங்களேன், நம்ம ஒரு சின்ன கிரில் டைப்பில் ஒரு கவர் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இன்கேஸ் இதுவும் உங்களுக்கு உள்ளே போட்டிருக்க லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி லைட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். பிரைட்டராக இருக்கும், அட்ராக்டிவாகவும் உங்களுக்கு. இப்போ இந்த வண்டியில் நம்ம போட்டிருக்க மோட்டர் பார்த்தீங்கன்னா 4000 வாட்ஸ் பிஎல்டிசி மோட்டார் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த வண்டியோடைய டாப் பீக் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8000 வாட்ஸ் வரைக்கும் டாப் பீக் பவர் கொடுப்போம் இந்த வண்டி. இப்போ நம்ம இந்த பேக் வீல் பார்த்தீங்கன்னாக்கா 2மே ட்ரம் பிரேக், டியூப்லெஸ் டயர், அலாய் ஃப்ரேமோட உங்களுக்கு பேக்கில் 2 டயர்ஸும் உங்களுக்கு வந்துடும். இந்த வண்டியில் நிறைய பேர் பேட்டரி எங்கே வச்சுருக்கோன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் நம்ம பேட்டரி ரொம்ப சேஃபான இருக்கிறதா நம்ம வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பேட்டரி வந்து உங்களுக்கு டிரைவர் சீட்டுக்கு கீழே வரும். டிரைவர் சீட்டை நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கனாலே ஒரு பேட்டரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக நல்ல லாக்ஸ் ஈஸியாக உங்களுக்கு ரிமூவ் பண்ண முடியாத மாதிரி ஒரு லாக்கிங் சிஸ்டத்தோட இங்கே உங்களுக்கு கண்ட்ரோலரோட கொடுத்துருப்போம். என்சிபி கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. ஸோ என்சிபி கண்ட்ரோலரோட நம்ம இது கொடுத்துருக்கோம். செகண்ட் பேட்டரி பேசஞ்சர் சீட்டுக்கு பின்னாடி உங்களுக்கு வரும். அது உங்களுக்கு சீட்டு எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம்.
ஸோ உங்களுக்கு டியூவல் பேட்டரிஸ் இருக்கிறதுனால இதோடைய ரேஞ்ச் எவ்வளோ தூரம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு ரேஞ்ச் இருக்கும். இதோடைய சார்ஜிங் டைம் எவ்வளோ ஆகும்னு நீங்கள் யோசிக்கலாம். ரொம்ப நேரம் ஆகும்னு நீங்கள் நினைப்பீங்க. அவ்வளோ நேரம்லாம் கிடையாது. 6 to 8 ஹவர்ஸில் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடும். இப்போ இந்த வண்டி நிறைய ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னன்னாக்கா என்ன ப்ரைஸிங்கில் வருது அப்படின்ட்டு. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் இது பிராண்ட் நியூ ஆட்டோ அப்படின்றதுனால நம்ம ஒரு பம்பர் ஆஃபரோட நம்ம கொடுக்குறோம். என்ன அது பம்பர் ஆஃபர்ன்னு கேட்குறீங்களா? இந்த வண்டி முதல் 100 பேர் யார் புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய பம்பர் டிஸ்கவுண்ட்டோட இந்த வண்டி நம்ம கொடுக்குறோம். இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கிறவங்க அப்காட் ஷோரூமுக்கு போயிட்டு விசாரிச்சு ஒரு வண்டியை வாங்கிக்கோங்க. ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நாங்களே உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் எல்லாம் நம்ம கிளியர் பண்ணுவோம். முடிஞ்சா உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும், நான் வண்டி நேர்லேயே பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? இங்கே ஷோரூமுக்கு வாங்க. ஷோரூமுக்கு வந்தீங்கன்னா எங்கள் ஸ்டாஃப் இந்த வண்டியை பற்றி இன்னும் நல்ல டீட்டெயில், உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அவங்க கவர் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு இந்த வண்டி இஎம்ஐயில் எடுக்கணும்னு தோணியிருக்கலாம். ஸோ எங்களுடைய கம்பெனியில் நம்ம இஎம்ஐ நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். கூட நீங்கள் ஒன்ஸ் ஷோரூம் வந்தீங்கன்னாக்கா உங்களுடைய சிவில் ஸ்கோர் நம்ம செக் பண்ணிவிட்டு என்ன அப்படின்ற டீட்டெயில் நீங்கள் அடுத்து என்ன செய்யணும், உங்களுக்கு எவ்வளோ இனிஷியல் பே பண்ணணும், எவ்வளோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ மந்த் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் ஷோரூம் நீங்கள் விசிட் பண்ணும்போது உங்களுக்கு எங்களுடைய ஸ்டாஃப் தெளிவாக உங்களுக்கு சொல்லுவாங்க. நன்றி. சரிங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பார்த்துப்பீங்க. நிறைய பேர் வந்து இன்னைக்கு எலக்ட்ரிக் ஆட்டோ வாங்குற மாதிரி இருக்கீங்க. ஸோ இந்த ஆட்டோவை பற்றி நான் இன்னைக்கு வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஆட்டோவில் என்ன டாப் ஸ்பீட் போகும், இது என்ன பேட்டரி கொடுத்துருக்காங்க, இதோட ப்ரைஸ் என்ன, இதோட ரேஞ்ச் என்ன, எல்லாமே நம்மளோட சார் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த ஷோரூமோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த ஆட்டோ வந்து வாங்குற மாதிரி இருக்கீங்க, இல்லை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கீங்கன்னா கூட டிஸ்பிளேல இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஆட்டோவை பற்றி, எலக்ட்ரிக் ஆட்டோவை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வந்து சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் 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 கைஸ்.